உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சிறப்பு பண்ணி தான் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மேஷ ராசி அன்பர்களுக்கு 4 கிரக சேர்க்கை. இந்த 4 கிரக சேர்க்கை எதனால் நடக்க போகுது அப்படின்னா, செவ்வாய் குருவும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவானையும் சுக்கிர பகவானையும் பார்க்கக்கூடிய பயிற்சி பலன்களை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 31ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து அதிலிருந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமான புதனையும் சுக்கிரனையும் பார்வை செய்யக்கூடிய பலனை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி பலன்கள் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் 24 நாட்கள் இந்த பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும், என்னென்னலாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மேஷ ராசிக்கு முதல்ல அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அது ரொம்ப முக்கியம். அவர் 2ஆம் இடத்துல குருவுடன் சேர்ந்திருக்கார். அதுவே மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போகுது, அது எந்த டவுட்டுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனையும் சுக்கிரனையும் பார்வையிடக்கூடிய காலகட்டங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எந்த மாதிரி மாற்றங்கள், எந்த கிரகங்கள் என்னென்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முயற்சிக்கான காரக கிரகம். அதேமாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பணத்துக்கான காரகிரகம், தனத்துக்கான காரகிரகம். இந்த ரெண்டுமே இல்லாததான் இந்த மேஷராசி என்பவர்கள் கடந்த ஒரு 1.5 வருஷமாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு நிறைய நடந்திருக்கும், பொருளாதாரத்தில் கடன் பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கும். அது மேஷராசி என்பவர்கள் வேலையில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. எதையும் செய்ய முடியாத சூழ்நிலை, சில பேர் எல்லாம் செய்யலாம் நினச்சா கூட ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு மேலதிகாரிகளால் பிரச்சனை, அதுமாதிரி நிறைய பேருக்கு வேலை இழப்புகள், உங்களுடைய தவறான சில முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்கும். அதான் இந்த பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கூடிய நேரமாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. இந்த 24 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய நேரம். இப்போ வேலை இல்லாமல் இருக்கீங்க, அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்க போகிறார். அந்த சுக்கிர பகவான் அந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து பார்க்கறது மிகப்பெரிய யோகம். ஏன்னா இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன் உங்கள் ராசிக்கு. அப்போ தனக்காரகனான கிரகமே குரு பகவானே பார்க்கும்போது கண்டிப்பாக பொருளாதார வளர்ச்சி இருக்கும். அந்த பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்பு மூலமாக இருக்கும். வேலை மாற்றம் பண்ணிக்கலாம். வேலையில் பார்த்தீங்கன்னா இருந்த நெருக்கடிகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு இன்க்ரிமெண்ட் ட்ரை பண்ணுறீங்க, இந்த காலகட்டத்தில் போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை வேலை மாற்றம் வேறு ஏதாவது அலுவலகத்துக்கு மாறலாம்னு நினச்சிங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்குறது எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர் நிறைய பேருக்கு தொழிலில் மிகப்பெரிய பாதிப்புகள், கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடி, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு. பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 1.5 வருஷம் பிஸ்னஸே இல்லை, எனக்கு நான் எதெல்லாம் செஞ்சனோ அதெல்லாம் அப்படியே பிளாக் ஆகிருக்கு, எதுவுமே மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நிறைய மேஷராசி என்பவர்கள் இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 24 நாட்கள் அந்த ஒவ்வொரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய நேரம். ஏன்னா நிறைய பேருக்கு வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைலாம் மனசு போயிருக்கும். ஏன்னா காரணம் அந்த அளவுக்கு கடந்த ஒரு 1.5 வருஷம் நிறைய அவமானங்கள். பணம் சம்பாதிச்சாலும் பிரச்சனை இல்லை சார், சம்பாதிக்கலாம் பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஆனால் நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேன், எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன், கடன் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்கனவே நல்லா சாதகமாக இருக்குது. அதில் அடுத்த லெவலுக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த 24 நாட்கள். இந்த 24 நாட்கள் நீங்கள் எதெல்லாம் செய்ய முடியும்னு நினச்சி செய்கிறீங்களோ அதெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய அனுகூலமான சூழ்நிலைகள் வரப்போகுது. காரணம் என்னன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி
சுக்கிர பகவானை இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து பார்க்குறாங்க. இந்த குரு பார்வை அப்படின்னு சொல்லுவோம், வியாழ நோக்கம் சொல்லுவோம். கல்யாணத்துக்கு குரு பார்வை வந்துருச்சா அப்படின்னு கேட்கும்போது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த 24 நாட்கள் ரொம்ப அற்புதமான நாட்கள். அப்போ இந்த 24 நாட்களே கல்யாணம் ஆகிடுமான்னு கேட்டால், இந்த 24 நாட்களில் நீண்ட காலமாக கல்யாணம் ஆகலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதிக முயற்சிகள் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டமும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை ஒரு 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 நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு சில நொடிகளே, சில வினாடிகளே, சில நேரங்கள் தான் நடக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த 24 நாட்கள் இருக்கும். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறீங்கன்னா நல்லா சிறப்பாக நடக்கும். ஏன்னா நிறைய ஜாதகங்கள் என்ன எப்படியா இருக்குன்னா, மேஷராசி என்பவர்களுக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட ரொம்ப அட்டாச்சாக இருப்பீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி வர்ற பொண்ணு இருக்கணும், வர்ற பையன் இருக்கணும், அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், அப்பாவை நல்லா பார்த்துக்கணுன்ற எண்ணங்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் உண்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கலையே, அந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கலன்ற ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் ராகு பகவான் அவங்க ராசியிலேயே போனதுனால திருமணம் நிச்சயமாய் நின்று போன சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அவங்களுக்குலாம் அந்த பிரச்சனைலேருந்து வெளில வந்து திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரக்கூடிய நேரம் ரொம்ப முக்கியம். அதுதான். ஏன்னா மேஷராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று பொருளாதார நெருக்கடி, இல்லை குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தவங்க பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக சேர்ந்து வாழக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த 24 நாட்கள் இருக்க போது. அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு ரொம்ப அனுகூலமான சூழ்நிலைகள். இடம் விற்கிறதுக்கு நிறைய மேஷராசிகள் சொத்தை வச்சுக்கிட்டு விற்க முடியல என்னால், அதனால் எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு, அதனால் எனக்கு நிறைய தொந்தரவுகள் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இட சம்பந்தமான தோஷங்கள் எப்பவுமே வரும். அதனால் அந்த இடத்த விற்க முடியாத ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது. அதுக்கெல்லாம் உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு நேரமாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. அதே மாதிரி குழந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம். நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு குழந்தையால் சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள் சரியில்லை, என் பையன் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டான், என் பொண்ணு சொல்கிற பேச்சை கேட்க மாட்டான். அப்போ அந்த விஷயங்கள்லாம் சீர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த 24 நாட்கள் இருக்கும். அதை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, தெய்வ வழிபாடு பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணாலும் இந்த 24 நாட்கள், ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல இந்த சுக்கிரனும் புதனும் சேர போகிறாங்க. மாத பிற்பகுதியில் சூரியனும் அங்கே வரப்போகிறார் 15ஆம் தேதிக்கு மேலே. 5ஆம் அதிபதி 5 ஆட்சி பெற போகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாயும் குருவும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ரொம்ப அற்புதமான நிலை. ஏன்னா செவ்வாயும் குருவும் சேர்ந்துருக்கிறது வருஷத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி தான் நடக்கும். அப்போ அந்த 2 கிரகங்களும் சேர்ந்து இந்த இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேஷ ராசி என்பவர்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய நேரம். அது பணமாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், இல்லை குழந்தை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லை திருமணம் சார்ந்த விஷயம், எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. அதே மாதிரி வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லணும், வெளிநாட்டில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க மேஷராசி என்பவர்கள். அந்த பாதிப்புலேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வீசா முடியுது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா வெளிநாட்டிலே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இல்லை வேறு ஏதாவது ஊர் மாறி போகிறதுக்கான நேரம், இல்லை நீங்கள் இங்கே இருக்கீங்க வெளிநாடு வேலை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 24 நாளில் அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் தேவையில்லை, கிடைக்கிறதுன்றது கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் ஒரு செயல் செய்யக்கூடிய முக்கியமான நாட்களாக இந்த 24 நாட்கள் இருக்க போது. அப்போ உங்களுடைய முயற்சி வெற்றி அடையக்கூடிய நேரம். வெளிநாட்டில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எனக்கு அங்கேயே வேலை இல்லாமல் இருக்குது, பிரச்சனைகள் சந்திச்சிட்டேன், நானே லே ஆஃபில் இருக்கேன், இல்லை வேலையை விட்ட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும். அது ஆண்களும் இருக்கீங்க, பெண்களும் இருக்கீங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த 24 நாட்கள் இருக்க போது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் குரு சேர்ந்தே இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன்கள் நடக்கும். அதே மாதிரி திசா புத்தி மிக முக்கிய காரணமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு அடி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.